இந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அண்ணா திமுக ஆட்சியில் கல்வி கற்போடைய எண்ணிக்கை உயர்வதற்காக நாங்கள் பாடுபட்டோம். ஆரம்ப பள்ளி அதிகமாக திறந்தோம், அதை தரம் உயர்த்தி நடுநிலைப் பள்ளி ஆக்கணும், அதை தரம் உயர்த்தி உயர்நிலைப் பள்ளி ஆக்கணும், அதை தரம் உயர்த்தி மேல்நிலைப் பள்ளி ஆக்கணும். இப்படி கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் அவருடைய குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பள்ளிகளெல்லாம் தரம் உயர்த்தணும். அண்மையில் சட்டமன்றத்தில் பேசுகிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த விதியும் பின்பற்றாமல் மேல்நிலை பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டு விட்டது என்று குறிப்பிடுகிறார் இந்த தொகுதியுடைய அமைச்சர். ஏங்க பள்ளி திறப்பது தப்பா? தப்புங்களா? மக்களுடைய தேவை, மாணவருடைய தேவை, பெற்றோர்கள் எங்களுடைய குழந்தைகள் அந்த பகுதியிலே படிக்க வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றாங்க. அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கல்வி கற்போடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட வேண்டும். அதோட மேல்நிலை பள்ளிகள் அதிகரிக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற மாணவர்கள் அதிக அளவில் படித்து பட்ட படிப்புக்கு போக முடியும், வேலைக்கு போக முடியும். அப்படி ஏழை மக்கள் நிறைந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அண்ணா திமுக ஆட்சியில் மேல்நிலை பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டு, ஆனால் இங்கே இருக்கின்ற இந்த தொகுதியுடைய அமைச்சர் இன்றைக்கு எந்த விதிகளும் பின்பற்றாம அவருடைய அந்த ஆட்சியாளர் இஷ்டத்துக்கு மேல்நிலை பள்ளி திறக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியை சட்டமன்றத்தில் பதிவு வச்சிருக்கிறார். அரசாங்கத்துக்காக மக்கள் அல்ல, மக்களுக்காக அரசாங்கம். அது அண்ணா திமுக பார்க்க முடியும். திமுகவில் அரசாங்கத்துக்காக மக்களை பார்க்கின்றார்கள். இதுதான் அண்ணா திமுக உள்ள வேறுபாடு. இங்க இருக்கிற அமைச்சர் துணை முதலமைச்சருக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்கார். இவருக்கு கல்வி அமைச்சர் பள்ளி கல்வி அமைச்சர் கொடுத்தா அந்த வேலையை பார்க்காத ரசிகர் மன்ற தலைவர் ஆயிட்டார். ஆக நீங்க ஆகுங்க, தப்பு இல்லை, அது உங்க விருப்பம். ஆனா ஒரு அமைச்சர்னு வந்த பிறகு அதில் தான் முழு கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா பல கோடி மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறாங்க. அரசாங்க மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது ஒரு அமைச்சருடைய கடமை. அந்த இலாக்காவில் இருக்கின்ற அமைச்சர் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து செயல்பட வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.